ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. அவன் வருவான். அந்த பயல பெத்தவ கூட 10 மணி ஆனாலும் என்ன ஏதுன்னு தேடே மாட்டான். 7 மணி ஆவாண்டாம். பையனை காணலைனா சுத்தி 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 திரிய வீட்டுக்கு தான் வருவான். அவன் என்ன சின்ன குழந்தையா? வருவான். நீ வா, உள்ள வா. மழையா பெஞ்சுக்கிட்டு இருக்கு பாரு. இந்த பயல தேடிய 2 ஜீவனும் நம்ம 2 பேரும் தான். பேசாம நாளையில இருந்து உன்னை பேக்குக்குள்ள போட்டு கொண்டு போனாலும் கொண்டு போயிருவான் போலயே. வாங்க ரோஹித், என்ன இந்த நேரத்துல வந்திருக்கியா? அர்ஜுன் கவின் வரலையா? என்னமோ கவினா என்னமோ வரலையே. அவனை தேடியா வந்தியா? ஆமா, இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. அவன் என்னமோ வரலன்னா என்ன அர்த்தம் தெரியலையே. ஏமாப்ல அவனை தேடி இங்க வரைக்கும் வந்திருக்கியா? அதுவும் இந்த நேரத்துல காலேஜ்ல இருந்து வந்திருக்கானா என்ன யாருன்னு கேட்கறதுக்கு ஒரு போன் பண்ணியிருந்தாலே போதுமே. இவ்வளவுக்கு அங்கிருந்து இங்க வரைக்கும் வரணுமாக்கா? இல்ல மாமா, தனு கவினுக்கு கூட தான் வந்தா. கவின் கூடயா? ஆமா அர்ஜுன், இன்னைக்கு சிம்போசியம் இருக்கிறதுனால நான் தான் அவளை கொண்டு விட்டேன். காலமா பஸ்ல போகல, கவின பஸ்ல போகல, பைக்ல தான் வந்தான். ஆமா, இன்னைக்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் சென்னை போனான்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் பைக்லயே சென்னை போயிட்டான். காலமா சாயந்தரம் வரதுக்கும் லேட்டா வந்தான். ஆமா அர்ஜுன், காலமா என் பைக் பஞ்சரா, அந்த வழியா கவின் போனான். அதனால கவினுக்கு பைக்ல தான் ஏத்தி விட்டேன். காலமா அது பிறகு சாயந்தரமும் அவள்கிட்ட வருவேன்னு சொல்லிட்டு என்னால போக முடியல கூட்டு வரதுக்கு. கவினுக்கிட்ட நீயே கூட்டிட்டு வந்துன்னு சொன்னேன். 7 மணிக்கு தான் அங்கிருந்து கிளம்புனாவ. இப்ப மணி 8 கழிஞ்சுட்டேன். அவன் என்னமோ வீட்டுக்கும் வரலன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இவ்வளவுதானா? நான் கூட என்னமோ யாதோன்னு பயந்துட்டேன். வெளியே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது பத்தியெல்லாம். இப்பதான் தூரல் போட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல மழை பெஞ்சுது. மழை நிக்கிறது வரைக்கும் எங்கேயாவது ஒதுங்கி நிப்போன்னு நினைச்சுக்கிட்டு எங்கேயாவது ஒதுங்கி நிக்காவளோ என்னமோ. மழை நின்னதுக்கு பிறவைக்கு வந்துருவாவ. நீங்க ஒரு போன் பண்ணியிருந்தாலே போதுமே. வந்ததுக்கு பிறவைக்கு நானே கார்ல கொண்டு விட்டுருப்பேன். ஆமா அர்ஜுன், உங்ககிட்ட சொன்னா நீங்க பத்திரமா கொண்டு விடுவியான்னு தெரியும். இருந்தாலும் ராத்திரி நேரம் பத்தியெல்லாம் அதான் ஒரு மாதிரி பயமா இருக்கு. அட ரோஹித், கவின் கூட தானே இருக்கான். கவின் இருக்கச்சுல என்ன பயம்? அதனாலதான் பயமே அர்ஜுன் எனக்கு. புரியல, அதனால என்ன பயம்? இல்ல அவனுக்கு கூட இருக்கா பத்தியெல்லாம். ஏற்கனவே வீட்டுல யாருக்கும் தெரியாம ஒரு பொண்ணை ஒளிச்சு வச்சிருந்தான் வீட்டுக்குள்ள. அண்ணா, என்னமா? இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துதான் பழக்கமே தவிர எந்த பொண்ணை அவமானப்படுத்துறதுக்கெல்லாம் தெரியாது. நீங்க கவினை பத்தி இது நான் வாழ வந்த வீடு, எனக்கு பொறுப்பு இருக்கலாம். அது மட்டும் இல்லாம அவர் யார சந்தேகப்படுறாரு? என் குழந்தைன விட்டுருவனா? அதாண்டி, எவ்வளவு ஒருத்தி உனக்கிட்ட வந்து என்னைய பத்தி தப்பு தப்பா சொன்னா உடனே பறக்கி வாரி கட்டிக்கிட்டு போயிருவேன். என்னைய விட்டுட்டே போயிருவேன். என்னைய தவிர இந்த வீட்டுல உள்ளவிய எல்லாரும் உனக்கு முக்கியம். Oh my God, இந்த மீனை நான் எப்படிதான் கவுக்குறது? என்னடி கல்லூரி கணக்கா அமைதியா நின்னுக்கிட்டு எதையோ பத்தி தீவிரமா யோசிச்சுக்கிட்டு நிக்க போலாம். உங்களை எப்படிதாங்க கவுக்குறது? ஆ, உங்களை எப்படிதான் கரெக்ட் பண்றது? ஏதாவது ஒரு மந்திரம் பண்ணி ஏதாவது ஒரு வகையில வசியம் பண்ணி உங்களை என் பிறத்தாலேயே குட்டி போட்ட பூனை கணக்கா சுத்தி வர வைக்கணும். அது பறவைக்கு இந்த தியா யாருன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி எப்படி எப்படி? நான் உன் பரத்தால குட்டி போட்ட பூனை கணக்கா போட்டி ஆரவேக்காடு. ஒரு நாள் நீங்க என் வலையில மாட்டதான் போறியா? அது பறவைக்கு இருக்கேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. மாப்பிள்ள கவின் இருக்கச்சுல என்னத்துக்கு பயப்படுதியா? கவின் பத்திரமா பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துருவான். நீங்க வாங்க உள்ள வந்து உட்காருங்க. தியா, காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வாமா மாப்பிள்ளைக்கு. அர்ஜுன் உட்கார வைங்களா, நான் இப்ப காஃபி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். அதியா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, வந்துருவான். போன் பண்ணி பாத்துட்டேன், போன் அட்டன் பண்ணவே இல்ல, நாட் ரீச்சபிள்னு வருது. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை வச்சு தேடலான்னு பாக்கேன். என்னது டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை வச்சா? ஆமா, என்னமோ காணையில பத்தியெல்லாம். அவ வேற ஒரு பொம்பளை பிள்ளை. நீங்க ஒரு போலீஸா இருந்துகிட்டு தேவையில்லாம பயப்படுதியா? பாத்தியெல்லாம் வெளியே ஃபுல்லா மழையா இருக்கு, கையில ஒரு கொடை கூட இல்ல. இந்த மழையில எப்படி நானே வச்சு கூட்டிகிட்டு வருவான்? அதனால எங்கேயாவது ஒதுங்கி நிக்காவெல்லாம் இருக்கான். ரொம்ப நேரமா ஸ்மிதிக்கு நானும் போன் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நாட் ரீச்சபிள்னு வருது. சுத்தமா சிக்னலே இல்ல. என் தம்பி கூட உங்க தங்கச்சி இருக்கான். என் தம்பியால அவளுக்கு எந்த ஆபத்தம் வராதுன்னு எனக்கு தெரியும். ராத்திரி நேரம் வேற யாருனாலயும் அவளுக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நீங்க பயந்தியல்னா கவலையே படாதுங்க. என் தம்பி அவன் உயிரை கொடுத்தாது அவளை காப்பாத்தி கூட்டிகிட்டு வருவான். உங்ககிட்ட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டான், பத்திரமா கூட்டிகிட்டு வருவான். அர்ஜுன், இருந்தாலும் கொஞ்சம் பயமாவே இருக்கு. காலம் வேற கெட்டு போய் கிடக்கு. உங்க தம்பியை பத்தி உங்களுக்கே தெரியும், சுத்தமா பொறுப்பு இல்லாதவன். இது வேற ராத்திரி நேரம். எனக்கு முழுசா அவனுக்கு மேலே நம்பிக்கை இல்ல. அதான் தியா, வாய்முடு. உங்களுக்கு கவனிக்க மேல நம்பிக்கை இல்லனா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? உங்க தங்கச்சி ஆபீஸ்
எப்படி பார்த்தாலும் அந்நேரத்துக்கு ஒருத்தங்களாவது ஆபீஸ் ரூம்ல இருந்திருப்பாவேலாம். பத்திரமா உள்ள இருக்க சொல்லிக்கிட்டு நீங்க போய் கூட்டிட்டு வந்திருக்கணும். அத விட்டுக்கிட்டு கவினுக்கிட்ட நீங்களே சொல்லிருக்கியா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இங்க பாருங்க அண்ணா, நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்து 2.5 வருஷம் ஆகுது. இந்த 2.5 வருஷத்துல கவின் எப்போ எந்த பொண்ணுகிட்டயும் தப்பா ஒரு பார்வை பார்த்து கூட நான் பார்த்தது இல்ல. இந்த வயசுல எல்லா பசங்களும் கொஞ்சம் சந்தோஷமா லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு தான் நினைப்பாவ. ஆம், உங்களே அர்ஜுனையும் தவிர. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் கரெக்டா தான் இருக்கான். எந்த பிள்ளைக்காவது கைய பிடிச்சு எடுத்தானா, இல்லனா வேற ஏதாவது பிள்ளைகளுக்கு வீட்ல இருந்து கம்ப்ளைண்ட் வந்துதான் அவனுக்கு கூட நீங்களே வரதுக்கு சொல்லிட்டு இப்படி சந்தேகமா பேசியது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க பேசியது என் குழந்தனார, அத மறந்துடாதுங்க. கவினே வந்துட்டான். கவினே சைசா பாத்தியா, உன் கூட்டுக்காரன் வந்துட்டான். போ, என்ன நேரமா உன்னை தூக்கி கொண்டு தெரியாத அவனுக்கு வேலையே. நாளை பின்ன அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா கூட இப்படி கொண்டு தெரிவானான்னு தெரியல. என்னண்ணே நீ யூனிஃபார்ம் கூட மாத்தாமலாம் நிக்க? இவன் என்ன ஷர்ட்டை கழட்டி கொடுத்துருக்கான். இதுக்கு அந்த ஆளு இப்ப ஏதாவது சொல்லுவாரே. அண்ணே உடனே கேக்கேன், யூனிஃபார்மே மாத்தாமல வந்தேன். தனு நீ நல்லா தானே இருக்கா? நல்லதா இருக்கேன், எனக்கு என்ன? என்ன தனு அவ ஷர்ட்டா நீ போட்டிருக்கா? நீ நல்லா தானே இருக்கா? நல்லதா இருக்கேன். எதுக்கு அவனோட சட்டை நீ போட்டிருக்கா? நீ ஓகே தானே? ஆமா, எனக்கு என்ன? என்ன நல்ல மழை பெய்யுது உனக்கே தெரியல. கொஞ்சோல குளிர்ந்தாலே எனக்கு ஷிவரிங் ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் குளிர்ல மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பேன். அதான் கவினை தான் அவர் ஷர்ட்டை கழட்டி கொடுத்தாரு. வேற ஒண்ணும் இல்ல. அட டைசன் நீயா? வா 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 வா. அனி இந்த வீட்ல நீ ரொம்ப தேடினது டைசன் தான் போலயே. நல்லாதான் இருக்கேன். என்ன ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க? குளிர்ந்ததுனாலதான் ஷர்ட்டை கழட்டி கொடுத்தாரு. சரிம்மா கவின். ஓ என்ன டைசோ, என்னை ரொம்ப தேடிட்டியா? இந்த வீட்லயே நான் கொஞ்ச நேரம் இல்லைனாலும் என்ன தேடிய ஒரே ஆளு நீதான். சில நேரத்துல உன் அறிவு 6 அறிவு படிச்ச மனுஷங்க கிட்ட இல்லாம போகுது பாத்தியா? யார சொல்றேன்? நான் பொதுவா சொல்றேன். என் டைசனுக்கு ஒரு பிஸ்கட் போட்டாலே அவனுக்கு நன்றி இருக்கும். ஆனா தான் 6 அறிவு படிச்ச மனுஷங்களுக்கு சில நேரம் புத்தி இல்லாம போயிருது. புத்தி என்ன நன்றி கெட்டவியலாவே நடந்துக்கிடுவாவ போல. அதான் சும்மாவா பெரியவியெல்லாம் சொன்னாவ. சில நேரத்துல 6 அறிவு இருக்கிய மனுஷங்களுக்கு தாயோட அறிவு தேவைப்படும். தனு பத்திரமா கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க்ஸ். பரவாயில்ல இருக்கட்டும். சரி அர்ஜுன், அப்பனா நான் கிளம்புறேன். தனு போலாம். கவினத்தான். தனு டைம் ஆயிட்டுமா, போலாம். சரிண்ணே. அர்ஜுனத்தான் வரேன். அக்கா சரி தனு, மாமா போயிட்டு வரேன். சரிம்மா. சின்ன டைஸும் என்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டியா நீ? நானும் தான். என்னப்பா அவனையும் பாத்துக்கிட்டு நிக்கா? கவின் என்னண்ணே ரொம்ப நேரமா அவர் போன் அடிச்சிருக்காரு, அட்டன் பண்ணல நீ? அண்ணே எனக்கு லைன் கிடைக்கவே இல்ல. ரொம்ப மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தான். அவர் தங்கச்சி தான் எனக்கு புது புடவை, மழையில நனைய மாட்டேன், எங்கேயாவது ஒதுங்கி நின்னுகிட்டு மழை நின்னதுக்கு பிறவிக்கு போலான்னு சொன்னாவ. நானும் ரொம்ப நேரமா போன் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். யாருக்கும் லைன் கிடைக்கல. சரி, பக்கத்துல ஏதாவது கடையில இருந்து போன் பண்ணிருக்கலாம்ல? ஏன் 2 பொண்டாட்டிங்களுக்கு புருஷன் தானே, பெரிய மனுஷங்கிற கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? பெத்த அப்பனுக்கு இல்ல மரியாதை தர தெரியுதா? உடையே இல்லாம ஒதுங்கி நின்றுருக்கான். இதுல கடையை தேடையிலன்னு வந்துட்டாரு. கவின் பின்ன பேசியதை பாரு அண்ணே, கோவம் வராம இருக்குமா? அந்தாலே என்னடா பைத்தியக்காரை மாதிரி பேசிக்கிட்டு போறான். அக்கா வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மரியாதை இருக்கட்டும். நான்லாம் அந்த ஆளுக்கு முன்ன எதுவும் பேசாம இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுக்கிடுங்க. எனக்கு என்னைக்கு வாங்கி கேட்டுக்கிட்டு போறாருன்னு தெரியாது. என்ன பேசினாலும் சரி பேசிக்கிட்டு போட்டேன். நம்ம அக்காக்கு புருஷன் தானே. அந்த மனுஷனுக்கிட்ட ஏறி போகாம இறங்கி போறதுக்கு ஒரே காரணம் சாரா மட்டும்தான். விட்டு கொடுத்து போறதுனால ஒன்னும் குறைஞ்சு போகாது. என் அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு தான் என்னைக்கு ஏன்டா இந்த வாங்கி கேட்டுக்கிட்டு போறாருன்னு தெரியாது. இனிமே தனு உன் பைக்ல ஏத்தி கூட்டிக்கிட்டு வராத. சொந்தக்காரவிய தானே, பைக்ல கூட்டிகிட்டு வரதுல என்ன இருக்குன்னு யோசிக்காத. 1000 தான் இருந்தாலும் அவ ஒரு பொம்பளை பிள்ளை. சரிண்ணே, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். எனக்கு நேரம் எல்லாம் நீயே கூட்டிகிட்டு போன அவர் சொன்னாலும் இதுவே கடைசியா இருக்கட்டும். சரிண்ணே. எல்லாரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறியா? அப்படி அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலும் வேற யார் மூலமாவது ஹெல்ப் பண்ணிட்டு நீ உன் போக்குல போயிரு. சரிண்ணே. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாத்துட்டு போயிட்டே இரு. தலையெல்லாம் ஈரமா இருக்கு பாரு, தொடச்சிட்டு வேற துணியை மாத்து. சரிண்ணே. கூட கவினை நம்பலையா? அண்ணி அண்ணி என்னடா பதிலுக்கு திருப்பி பேசுறதுக்கு தெரியலையா? உனக்கெல்லாம் தனுக்கு ஹெல்ப் பண்ணியே தீரணும்னு ஏதாவது நினைச்சியா? புரிஞ்சுக்காம பேசிட்டு போறாரு. நான் வரதுக்கு முந்தைய அந்த ஆள் அந்த அளவுக்கு பேசியிருப்பாரு. அம்மா ரோஸ் என்ன யோசிச்சுக்கிட்டே நிக்குது, அதுவும் ஒத்தையில நின்னு. இவனுக்கிட்ட போய் பேசிக்கிட்டு நிக்கனே, சீரியஸா பேசிக்கிட்டு நிக்க. இவன் காமெடி பண்ணதுக்கு ரோஸ தேடி போறான். ரோசா
நீ வரையலன்னு சொல்லிட்டு வீட்ல ஒரு பயம் தேடல. இந்த சைஸ்ல தான் கையில பிடிக்க முடியல. அது இருக்கட்டும், என்ன தீவிரமா யோசிச்சுக்கிட்டு நின்னியா? இல்ல சட்டையெல்லாம் கலத்தி கொடுத்துருக்க, நீ அந்த அளவுக்கு தியாகியான்னு பாத்துக்கிட்டு நிக்கேன். உள்ளத சொல்லு, குளிருக்கு சட்டையை கலத்தி கொடுத்தியா? எது? குளிருக்கு கலத்தி கொடுத்தியா இல்லனா ரவுடி பயலுகிட்ட இருந்து காப்பாத்தி அவன் மானத்தை காப்பாத்துறதுக்கு கொடுத்தியா? பாட்டி கிரேன், நீ வாயை திறக்காத. நீ மட்டும் செம்மையா இருந்திருந்தியனா நான் இப்ப கட்டப்பட்டிருக்காண்டா. சரியான பிள்ளை பூச்சி. நானா? பரவாங்க அப்பனா. பாட்டி எங்க அப்பாவை பத்தி பேசிய வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாருங்க, பாத்துக்கிடுங்க. ஏமா இதுக்கு மட்டும் வாய்க்கிலேயே பேசு. நான் அந்த தகரத்தை பழி வாங்குறதுக்கு எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளாவது அவளுக்கு மாமியார் கொடுமை என்னன்னு கண்ணுல காட்டணும்னு நினைச்சேன். நீ அப்ராணியா இருந்ததுனால அதுக்கு சரிப்பட்டு வரையல. நீ தில்லா இருந்திருந்தியனா இந்த பயலுக்கு எவன் அமைஞ்சா எனக்கு என்னன்னு நான் சத்தமிச்சு கட்டாம இருந்திருக்கலாம். குழவி, இப்ப பாத்தியா அவ கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டத்துக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட. நீ தியாரவே மாட்ட. அதான் இந்த வீட்டுக்கு வருவாளே ரெண்டாவது மருமவா. அந்த ரெண்டாவது மருமவளாவது அவளை ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு ரெண்டாவது மருமவளா வரணும். அதுக்குதான் நான் இந்த பயலுக்கு பர தலை சுத்திக்கிட்டு தெரியும். பையன் ஒன்னே மாதிரி ஒரு பிள்ளை பூச்சியை கூட்டிட்டு வந்துடக்கூடாது கண்டியா. பாட்டி ரொம்ப பேசாதுங்க. நான் இப்படி இருக்கிறதுனாலதான் குடும்பம் என்னமோ உடையாம இருக்கு. ஏண்டா உண்மைதானே சொல்லேன். ஆமா நீங்க உண்மையை பத்தி மட்டும் தான் பேசுவியா? மேல சொல்லுங்க. பாட்டி நான் இப்படி இருக்கிறதுனாலதான் குடும்பம் உடையாம இருக்குது. ஏதாவது ரவுடி பொண்ணு அவன் தலையில கட்டி வச்சு குடும்பத்தை பிரிச்சிடாதுங்க சொல்லிட்டேன். அதை என் புருஷன் தாங்கிக்கிடவே மாட்டாரு. ஏண்டா? மழையில நனைஞ்சீங்களா நீ? அதான் இருமல். உனக்கு இப்பதான் வரேன் எல்லாம். அவ கிடக்கா, நீ கேளு. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு பிறகு இவிய கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டி இருக்கணும். அப்பதான் நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கேன் இவளுக்கு. பாட்டி என்ன? எத்தனை பேரு? எத்தனை பேரா? அப்படின்னா எத்தனை பேரெல்லாம் அடிச்சு போட்டேன்? அடிச்சு போட்டனா? இந்த கிழவி என்ன சொல்லுது? பாட்டி புரியல. என்ன நடந்திருக்கான்னு எனக்கு தெரியும். நீ அவளை வண்டியில கூட்டிட்டு வந்திருப்ப, மழை பெஞ்சிருக்கான், வண்டியை ஓட்டி கூட்டிட்டு சைட்ல எங்கேயாவது நிறுத்தி இருப்ப. அந்த நேரத்துல 10 ரவுடி பயிலுவா அவளுக்கிட்ட வம்பு பண்ணதுக்கு வந்திருப்பானுவா. நீ யாரு? ஸ்ரீனிவாசனுக்கு பரம்பரை ஆச்சே. 10 பேரையும் டிஷ்யூ டிஷ்யூ கிழவி வலிக்குது. பைத்த நேர்ல பார்க்க முடியல கண்டியா, அதான் கொஞ்சம் ஆவேசப்பட்டுட்டேன். நீ சின்னக்கு பரம்பரை ஆச்சே. 10 பேரையும் டிஷ்யூ டிஷ்யூன்னு அடிச்சு போட்டுக்கிட்டு அவளை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. ஆமா. நடந்த சண்டையில அவ புடவையை கிழிச்சிருப்பானுவா. நீ அவளையும் காப்பாத்தி அவ மானத்தையும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு உன் சட்டையை கலத்தி கொடுத்திருப்ப. என்ன கரெக்டா? சூப்பர். இங்கதான் ஏன் மூளை வேலை செய்ய ஆரம்பிக்குது. பாட்டி மூளை இருக்கு இல்லையா பின்ன? இங்க நான் ஏற்கனவே உனக்கிட்ட அந்த பிள்ளை எப்படியாவது கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எப்பல இருந்து? அவ அப்படிதான் எல்லாத்துக்கும் வாய் பழப்பா. இப்ப உன் மேல அவளுக்கே தெரியாம அவ மனசுல உன் மேல காதல் இருக்கு. என்ன? உன் மேல அவ மனசுல காதல் இருக்குன்னு சொல்லி எப்படி சொல்லுதியா? எப்படியும் 9-10 பேரை அடிச்சு போட்டிருப்பியா? 10-11 பேர் இருப்பாவ. 10-11 பேரை அடிச்சு போட்டுதான் அவளை காப்பாத்துறேன். இந்த இடத்துலதான் ஒரு ஹீரோயின காப்பாத்ததுக்காண்டி ஒரே ஒரு ரவுடி பயல அடிச்சு போட்டிருந்தாலும் ஹீரோயின் அந்த ஹீரோயின் நினைச்சு எப்படி 10 நாளைக்கு உறங்க மாட்டா. நீ 10-11 ரவுடி பயலோட அடிச்சு போட்டுக்கிட்டு அவளை கூட்டிட்டு வந்திருக்க, அதுவும் காப்பாத்தி. எப்படி 100 நாளைக்காவது ஒன்னே நினைச்சுட்டு அவ உறங்கவே மாட்டா. இந்த நினைப்பு தெளியதுக்கு முன்ன நீ கோட்டையை கட்டிரு. கோட்டையா? 5 ரூபாய்க்கே வழி இல்லாம இருக்கே, நான் கோட்டை கட்ட போறேன். அந்த கோட்டை இல்ல, காதல் கோட்டையை கட்டி எழுப்பிடு. பாட்டி இங்க பாரு, 10 ரவுடி பயலோட அடிச்சு போட்டிருக்க, இன்னைக்கே உறங்க மாட்டா. தெளியதுக்கு முந்தி நீ காதல் கோட்டையை கட்டி முடிச்சிரு. அந்த மனுஷன் இன்னைக்கே பேசிக்கிட்டு போனதை கேட்டியா இல்ல? அவன் கிடக்கான் மீன் கடை வரைக்கும் காதலுக்காண்டி சுத்தி திரிஞ்சவன் தானே. இப்ப அவ மனசுல நீதான் ஹீரோ. அந்த வீட்லயே எல்லாம் என்ன ஹீரோவா நினைச்சுக்கிட்டு இருக்குது, இதுல ஹீரோவா? உன் கொம்மக்காரிய அடக்கிறதுக்கு அந்த தனு தான் சரியான ஆள் பாத்துக்கா. பாட்டி கொஞ்சம் வாய மூடுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ பெங்களூர்ல படிச்சிருக்கா. பைக்ல யாரி வந்தாள்னா உடனே நீங்களே கதை கட்டிருவீங்களா? சொந்தக்காரன் ஆனதுனாலதான் வந்தது. அப்ப எதுக்காண்டி உன் சட்டையை போட்டுக்கிட்டு போறான்? வீட்டுக்கு வந்தாச்சு, இனிமே கார்ல தானே போறான். உன் சட்டையை கழட்டி தந்திருக்கலாம்ல. இங்க நடந்த பஞ்சாயத்துல அது பாட்டுக்கு பாவம் போல போகுது. இவிய வேற கதனே இவிய பேசியவன் சொல்லிட்டு நீ திரும்பி கூட பாத்துறாத. ஆமா நான் எங்க அண்ணி சொல்லியே தான் எப்பவும் கேட்பேன். இந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணி வழிய பாரு. கோட்டையை கட்டதுக்கு இதுதான் சரியான நேரம். பாட்டி தனு ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எங்க அண்ணிக்கு பிடிக்கல. எங்க அண்ணிக்கு பிடிச்சதான் நான் செய்வேன். இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமோ? சரும் என்னம்மா? வருண் ரூம் மினிக்க ரூம் தெரியல உனக்கு? அங்கதான் அன்னைக்குலயே இருக்கா. ஆமாம்மா தெரியும். அந்த 2 ரூமுக்கு நடுவுல ஒரு ரூம் சும்மா தான் கிடக்கு பாத்துக்கா. இனிமே நீ அந்த ரூம்ல தங்கிக்கா.
ஏமா? எப்பவும் நான் உங்க கூட தானே தூங்குவேன். வருண் சார் கூட சொல்லியிருக்காருலாம், எனக்கு வேற ரூம் எதுவும் கொடுக்க வேண்டாம், உங்க கூட தானே தூங்குறதுக்கு சொல்லியிருக்காரு. அவன் அப்படித்தான் பேசுவான். நேத்தைக்கு நீ தரையில தான் படுத்த, நீ தரையில படுத்ததான் ஐராவும் உனக்காண்டி கீழே வந்து கிடந்திருக்கான். அந்த கட்டுல 3 பேர் உறங்க முடியாது. நானும் ஐராவும் இன்னைக்கு என் ரூம்ல கிடக்கும். நீ மேல அந்த ரூமுக்கு போ. என்னடா? சரி, அவ உன கூட தூங்குறதுக்கு ஆசைப்படியாள்னா அவளையும் கூட்டிட்டு போ. இல்லம்மா சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம ஒரே ரூம்ல தூங்கலாமே. சாரு நாளைக்கு அம்மா வராவ பத்தியா, 4 பேர் அந்த ரூம்ல தூங்க முடியாதுமா. அதான் ஐரா மக்களே, நீ பாட்டிக்கு கூட தூங்குறியா? சரி சாரு, அப்ப நீ பிள்ளைய கூட்டிக்கிட்டு மேல ரூமுக்கு போ. இல்லம்மா அது. அம்மா. வருணே வா. என்ன, யார் எந்த ரூமுக்கு போறது? வருணே, சாரு இருக்கியா பத்தியா? உன் ரூமுக்கு அடுத்த ஒரு ரூம் சும்மா தானே கிடக்குது, அதுக்கு அடுத்த தானே சித்திக்க ரூம் இருக்குது. அந்த சும்மா கிடைக்க ரூம்ல சாரு தூங்கட்டே இனிமே. பரவே இல்லையா? அந்த ரூம் சும்மா தானே கிடக்குது, இந்த வீட்ல ரூமா இல்ல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, அவளுக்குன்னு சொல்லிக்கிட்டு தனியா ரூம்லாம் கொடுக்க வேண்டாம். ஒண்ணில் உங்க கூட தூங்கட்டேன், அப்படி இல்லைன்னா சித்தி ரூம்ல போய் தூங்கட்டேன். தனியா ரூம் கொடுக்க அளவுக்கு எல்லாம் இங்க யாரும் பெரிய ஆளு கிடையாது. போய் மூடு வரும். அம்மா, நான் உங்ககிட்ட முன்னமே சொன்னேன் இல்ல, உங்க கூட அவ தூங்கட்டேன். இப்ப என்ன உங்க கூட தூங்கியதுனால? இல்ல விவரம் கட்டவனே, நாளைக்கு செல்லம்மா பாட்டி வராவ. பாட்டி ஒண்ணில் என்ன கூட தான் தூங்குவாவ, இல்லனா அண்ணன் கிளிக்க கூட தான் தூங்குவாவ. அந்த ரூம்ல மினி இருக்கா இல்ல, அப்பனா கண்டிப்பா என் கூட தான் வருவாவ. ஐரா வந்ததுக்கு பிறகு நேத்துக்கு அந்த ரூம்ல தூங்க முடியல. அந்த கட்டுல 2 பேர் தான் தூங்க முடியும். நேத்துக்கு பாவம் சாரு கீழே படுத்திருக்கான். அவ கீழே படுத்தத நானும் கீழே போறேன்னு சொல்லிட்டு ஐராவும் அவளுக்கு கூடலே போய் படுத்திருக்கான். ஏன் இந்த வீட்ல வேற கட்டில் மெத்த ஒண்ணா இல்லையா? வேற எதையாவது இழுத்து போட்டுக்க வேண்டியதானே உள்ள? ஆமா, அந்த ரூம் பெரிய பங்களா மாதிரி இருக்கு பாத்தியா? இன்னொரு கட்டில தூக்கி போட்டியானா நடந்து தெரியாண்டாமா ரூமுக்குள்ள. அப்ப ஏதாவது பெரிய ரூம்ல எல்லாரும் தங்கிக்கிடுங்க, தனியா ரூம்ல யாருக்கும் கொடுக்க கூடாது. அம்மா சாதான் சொல்லியாரலாம், எனக்கு தனி ரூம்லாம் வேண்டாமா, நான் அங்க கூட தங்கிக்கிறேன், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ சும்மா இரு சாரு. இல்ல பாட்டி வாராவ நாளைக்கு. 4 பேர் ஒரு ரூம்ல இருக்க முடியாது, இவ்வளவு பெரிய வீடு. இடம் இல்லாத மாதிரியே கத்திக்கிட்டு வர. அம்மா, நான் தான் அப்பல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன்ல, இந்த வீட்ல அவளுக்கு தனி ரூம் கொடுக்க கூடாது. அப்ப அகலியாக்க கொடுக்க வேண்டாம். எல்லாரும் ஹால்ல கிடக்கட்டும். ஒரு வயசு பொண்ணு, அவளுக்கு தனி ரூம் குடிக்கிறதுல என்ன இருக்கு? நானும் அதே ரூம்ல தான் இருக்கேன், திடீர்னு குளிச்சுக்கிட்டு வருவா. அம்மா, எல்லா ரூம்லயும் பாத்ரூம் இருக்கு. நீங்களா ஏதாவது ஒண்ணு பேசி தனி ரூம் குடுக்கலான்னு மட்டும் நினைக்காதுங்க. அம்மா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவ அப்படித்தான் சொல்லுவா. அவ என்ன சின்ன குழந்தையா என் கூட எல்லாம் தூங்கிறதுக்கு? எல்லா ரூமும் சும்மா தானே கிடக்குது. என்ன? எறும்பு கடிச்சுதான். எங்க இருந்தோ எப்படியோ வந்திருக்கு. குழந்தை என்னைக்கு கீழே உறங்கினா கிடந்து? கேட்டா ஐராவன் சாருவும் ஒரே ரூம்லயே இருக்க போறாவா? என்னன்னு தெரியல. உன் மோளுக்கு சாப்பிடும் போது மட்டும் தான் சாரு வேண்டாம். சாப்பிட வைக்கும் போது அகலியாக்க பிறத்தலே போறான். மிச்ச நேரம் ஃபுல்லா சாரு தான். இப்பே பாட்டி கூட தூங்குன்னு நான் சொன்னேன். சொன்னதுக்கு பிறகு நான் சாரு கூட போறேன்னு அவ தான் சொன்னா. ஐராவும் சாரும் ஒரே ரூம்ல இருக்காவல்னா தனி ரூம் கொடுத்துக்கிடுங்க. தலைக்கு பைத்தியம் பிடிச்சா தெரியும். இல்ல இவ்வளவு நேரமா தனி ரூம் கொடுக்க கூடாதுன்னு சொன்ன? தனி ரூம் குடிக்க அளவுக்கு இங்க யாரும் பெரிய மனுஷங்க ஒண்ணும் கிடையாது. ஐராவும் அந்த ரூம்ல தான் தூங்க போறாள்னா தாராளமா கொடுத்துக்கிடுங்க. அண்ட கலந்துதான் தெரியுது போல. நீ போமா. எனக்கு மேல எல்லாம் யாரதுக்கு ஏழு இல்ல பத்துக்கான். உனக்கு ஏதாவது வேணானா ஒன்னில் வருண் கிட்ட கேளு, அப்படி இல்லனா பக்கத்து ரூம்ல தான் மினி இருப்பா, அவளுக்கிட்ட கேட்டுக்கான். சரிம்மா. நீயா? எங்க ஐராக்கு எங்க தூங்குறதுக்கு ஆசை? அப்ப சாரு கூடாலே நீ தூங்கு. உனக்கு அங்கதானே பிடிச்சிருக்கு. சாருக்காண்டி கேக்குதியா இல்லனா உனக்காண்டி கேக்குதியா? அதெல்லாம் அப்பம் பாத்துப்பான். நீ அவளுக்காண்டி பேசியன்னு சொல்லிக்கிட்டு உனக்காண்டி பேசாத. என்ன வருணுக்கு ரூமுக்கு அடுத்த ரூம் கொடுத்துருக்காவ. மா, நான் ஏதாவது சொல்லிட போறேன் பாத்துக்கிடுங்க. அந்த மனுஷர் என்னையும் நிமிந்து பார்க்க மாட்டாரு. நீங்கள நான் நடத்துற நாடகத்தை நம்பி போய் தனி ரூம் கொடுக்கப்படாதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு போறாரு. கூட ஐரா இருக்கிறதுனால அமைதியா போகுது. அந்த மனுஷனை போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்குதியா? இல்ல அவளும் வயசு பொண்ணு தானே. போய் அவளை 4 அரை அரைஞ்சு பாருங்களேன். சத்தம் போடாம வாங்கிக்கிட்டு நிப்பா. அவளை பார்த்தெல்லாம் பயிரத்திய பாத்தியலாம். அம்மா, அவளே ஒரு அப்பாவி. பேசாம வேலையை பாத்துக்கிட்டு போங்க. நீங்களும் டென்ஷன் ஆகி என்ன டென்ஷன் படுத்தி போங்க அந்த பக்கம். தனு வந்ததுக்கு பிறகு இங்க நிறைய விஷயம் மாறிடுச்சு. இனிமே வீட்டுல இருந்தா இந்த வீட்டுல சுத்தமா மரியாதை கிடைக்காது. பேசாம நமக்குன்னு ஒரு வேலையை தேடி வேலைக்கு போயிட்டு ராத்திரி வர மாதிரி ஏதாவது பாக்கணும்.
இப்ப எல்லாம் இது எப்பயாச்சும் சரியில்லை, நடந்துக்கிடிய விதமும் சரியில்லை. அத்தையும் அப்படிதான், இவரும் அப்படிதான். என்னமோ இவருக்கு மட்டும்தான் தங்கச்சி இருக்க மாதிரி. நானும் இன்னொருத்தனோட தங்கச்சி தானே. அன்னைக்கு ஏன் தம்பியும் ஏன் அண்ணனும் இவரை போல நின்றுந்தாவல்னா இப்ப இவருக்கு கூட நான் இருக்க முடியுமா? இவரே அனுப்பி விடுவாராம். அது பிறவைக்கு ஏன் தம்பி பொறுக்கி போயலாம். வீட்டுல போய் மார்க் ஷீட் எல்லாம் எடுத்துக்கிட்டு வரணும். வேலைக்கு போற வழிய பாக்கணும். என்ன பசி. அம்மா அம்மா. யா ஐயோடா, எதுக்கு கத்துதியா? அம்மா அம்மான்னு நீ தானே அங்கேயே கத்திக்கிட்டு வர. இங்க தானே இருப்பேன், கிட்ட வந்து கூப்பிட்டா காணாதா? மா இப்ப எதுக்கு கடு போட்டுனது போல போட்டுதியா? கடு போட்டுனது போல போட்டியாவலாம். அம்மா எப்படி வந்த வீட்டுக்கு? ஐயா அம்மா, ஏற்கனவே மழையில நனைஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். இதுல வேற செம்மையா பசிச்சுக்கிட்டு இருக்குதேன். அத சாப்பாடு போட்டு வயிற்று நிறையுங்க. வயிற்று நிறைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், எப்படி வந்தான்னு கேக்கேன். மா என்ன, நான் இங்க வரச்சுல மட்டும் என்னதானோ அழுதுகிட்டு இருக்கேன். அப்படி இப்படின்னு 70 கேள்வி கேட்டு பாசத்துல அப்படியே நனைய வச்சியா. இப்ப நாளை போக போக சீறிக்கிட்டே வரியா? அதான் இனிமே நான் உங்களுக்கு தொல்லையா தானே இருப்பேன். எடி மாதா எப்படி வந்தான்னு சொல்ல. மா அண்ணன் சொல்லலையா உங்ககிட்ட? காலமா காலேஜ் கூட்டிட்டு போச்சுல, பைக் பஞ்சர் ஆச்சு. அப்பயே கவினத்தானு கூட தான் போனேன். அது பிறகு வரச்சமே என்கிட்ட என்ன சொன்னான்னு 6 மணிக்கு நான் வந்துருவேன் அப்படின்னு. நானும் அங்க இவனுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். போனே எடுத்துக்கிட்டு போவேல. 7 மணி ஆனதுக்கு பிறகு இவன் வரல. அவன் அனுக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். அவன் அதுக்கு முன்ன வீட்டுக்கு போயிட்டா. என்னட்ட கேட்டா வாரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அண்ணன் தான் கூட்டிட்டு போறதுக்கு வருவேன்னு சொன்னான்ல. அதான் நான் அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தேன். ஆபீஸ் ரூம் கிட்ட தானே இருக்கான். யாருக்கிட்ட என்ன போய் போனை வாங்கி ஒரு போன் பண்ணி அண்ணனுக்கு கேட்டிருக்கலாம்ல. அம்மா என்கிட்ட போனே இல்ல. வந்து அங்க இங்க என்ன தேடிடப்படாதுன்னு அதுல இருந்தேன். அது பிறகு நல்ல வேலை கவினத்தா அந்த நேரத்துல வந்தது. அப்புறம் அத்தான் தான் அண்ணனுக்கு போன் பண்ணி அண்ணன் தான் சொல்லிச்சுது, கவின நீயே வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துரு அப்படின்னு. அது பிறகு வர வழியில என்ன மழைன்னு நினைக்கிறியா? சரியான மழை. ஏன் புடவை வேற புது புடவை. மழையில நனைஞ்சா முடிஞ்சுது. அதான் மழை நிக்கிறது வரைக்கும் ஒதுங்கி நின்னுகிட்டு வரலான்னு கொஞ்ச நேரம் ஒதுக்கி நின்னோம். அது பிறகு மழை நின்னதுக்கு பிறகு கிளம்பி வந்தோம். நீ ஒரு பொம்பளை பிள்ளை தானே, உன் அண்ணன்காரன் தான் அறிவு கட்டத்தனமா அவனுக்கு கூடால வான்னு சொன்னா நீ அப்படியே பப்பரப்பேன் பைக்ல ஏறி அவனுக்கு கூடால வந்துருவியா? இதுல என்னமா இருக்கு? அவிய நம்ம அத்தான் தானே, சொந்தக்காரவிய தானே. சொந்தக்காரவியனா அந்த பயலுக்கு வண்டியில ஏறி வந்துருவியா? அந்த பயலே ஒரு பொம்பளை பொறுக்கி, ஒரு பொறுக்கி பயலுக்கு வண்டியில ஏறி வந்திருக்க. அவன் ஆம்பள, அவன் சொல்லுவான் நேரானோன்னு அவனுக்கு கூடால ஏறி வா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். உனக்கு அறிவில்லையாக்கா? இதுல காலமே அவனுக்கு கூடாலே அவனுக்கு வண்டியில ஏறி போயிருக்கேன். அம்மா முதல் நாள் அந்த காலேஜ்ல கொண்டு சேர்த்ததுல இருந்தே எனக்கு வந்த பயம். ஒரு அப்பாவி பயல போட்டு என்ன அடி அடிச்சுட்டான். அவன் அப்பாவின்னு நீங்க பாத்தியலா? இன்னைக்கு அவனுக்கு டெண்டி என்ன அத்தான் காப்பாத்தி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவன் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தான். யாருக்கு தெரியும்? அந்த கவினை உனக்கிட்ட நல்லவனா காட்டுறதுக்கு அந்த அப்பாவிய கூட உனக்கிட்ட வில்லனா காட்டியிருப்பான். அத்தான் எதுக்குமா அப்படி பண்ணணும்? இங்க பார்த்தானு நீ இன்னைக்கு அர்ஜுனுக்கு கூட வண்டியில ஏறி வந்திருந்தான்னு வச்சுக்கான், நான் என்ன யாருன்னு ஒரு வார்த்தை கேட்கவே மாட்டேன். ஏன்னா அவனை பத்தி எனக்கு தெரியும். பொண்ணுங்க விஷயத்துல தப்பே செய்ய மாட்டான். ஆனா நீ ஏறி வந்திருக்கியே. எல்லா பிள்ளைகளுக்கிட்டே பல்ல காட்டியதான் இந்த பயலுக்கு வேலை. உன் காலேஜ்ல படிக்கியா ஒரு பிள்ளை இந்த பயலுக்கு தெரியாதுன்னு சொல்லு பாப்பான். எல்லா பிள்ளைகளையும் தெரியும். 4 நாளைக்கு ஒரு பிள்ளை. மா 4 நாளைக்கு ஒரு பிள்ளை கூட பேசுவான். 5வது நாளையில இருந்து இன்னொரு பிள்ளை. இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கூட கரங்கியதான் அந்த பயலுக்கு வேலை. அன்னைக்கு கூட அண்ணன் வந்து சொன்னானா, நீ யாரையும் பஸ் ஸ்டாப்ல தானே நின்னா 4 பயலுகளா சேர்ந்து ஒரு பிள்ளை துரத்திக்கிட்டு வந்திருக்கானுவா. அம்மா துரத்திக்கிட்டு எல்லாம் வரல. அது அண்ணனை கடுப்பேத்ததுக்கு கூட ஏதாவது சொல்லி இருக்கலாம். ஆமா உன் அண்ணனை கடுப்பேத்தி அவனுக்கு என்ன தேர்வு கிடைக்க போகுது பாத்தியா? இங்க பார்த்தானு இதுவே கடைசியா இருக்கட்டும். இன்னைக்கு அந்த பையன் உன்னை கூட்டிட்டு வந்தா பாத்தியா? இதே சாக்கா வச்சுக்கிட்டு நாளையில இருந்து உன்னை வண்டியில ஏத்தி கூட்டிட்டு வரலான்னு பாப்பான். நீ வேணா பாரு. அப்படியெல்லாம் இல்லம்மா, இன்னைக்கே அவர் சொன்னாரு, அத்தான் அவியல கூட்டிட்டு பைக்ல நீங்க போங்க, நான் பைக் சரி பண்ணி எடுத்துக்கிட்டு வரேன்னு சொன்னாரு. அண்ணன் தான் அவனுக்கு ஸ்டேஷனுக்கு நேரம் ஆச்சா. கூடவே ஆம்பளை பையன் அப்படிதான் சொல்லுவான். நீ ஒரு பொம்பளை பிள்ளை தானே, பல்ல இழுத்துக்கிட்டு அவன கூடல பைக்ல ஏறி வந்திருக்கேன். பாக்கியவ என்ன பேசுவாவ? என்ன பேசுவாவ? சொந்தக்காரவிய தானே. சொந்தக்காரவிய தான். அந்த வீட்டுக்கு நீ போற வார எல்லாரும் கூடலயும் பேசி எனக்கு சந்தோஷம் தான். உன் அண்ணி எனக்கு மொவ மாதிரி தான். அதே மாதிரி அங்க ஒருத்தி இருக்கா, அர்ஜுனுக்கு பொண்டாட்டி. அவளை எனக்கு ஒன்ன மாதிரி தான். எனக்கு இன்னொரு பொண்ணு. அது பிறகு என்ன? ஆனா அந்த வீட்லயே எனக்கா இருக்கட்டும் அப்பாவுக்கா இருக்கட்டும், அது பிறகு உங்க அண்ணனுக்கா இருக்கட்டும், கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு பையனா அந்த பையன் தான். அந்த அம்மா இருக்காவளே தங்கம், அதுவும் யாருக்காவது குழி பறிக்கிறதுக்கு தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணு கூட பேசியதான் இவனுக்கு வேலையா இருக்கான். அப்படியெல்லாம் இல்லம்மா, உன்னை காலேஜ்ல சேர்க்க வந்த அன்னைக்கே நான் எல்லாம் பாத்துட்டேன். அதுக்கு முன்னமே அந்த பையலை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எல்லோல கூட பொறுப்புன்னு ஒண்ணே இல்ல. இந்த பையலை படிக்க வைக்கிறதுக்கு அர்ஜுனுக்கு என்ன தலை எழுதா? ஒருத்த நம்மள படிக்க வைக்க எல்லோல படிச்சு அவனை தலை நிமிர நடக்க வைக்கணும்னு பாக்கணும் பிள்ளை. அதை விட்டுக்கிட்டு தலைக்கு மேல அரியரு பில அந்த அரியரை எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அர்ஜுனுக்கு என்ன கட்டுப்படான் தெரியுமா? பாஸ் பண்ணலைன்னா எனக்கு ரூபா வேணும், இல்லன்னா அரக்கனைய கல்யாணம் பண்ணணும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிதான் எப்படியே பாஸ் பண்ண வச்சா அவ கடைசியில. இப்ப அடுத்து படிக்கிறதுக்கு இறங்கி இருக்கான். எல்லா பேப்பரும் அரியரு. பொறுப்புன்னு ஒண்ணு சுத்தமா இல்ல. இவனுக்கு ஒரு தங்கச்சி வேற. அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நல்ல அண்ணனா நினைப்பான். இவன் என்னடானா எப்படா எனக்கு பொண்ணு கிடைக்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு பொறுப்பு கெட்டவனே
எங்கேயாவது பாத்துக்கிட்டியா? ஒரே காலேஜ்ல எல்லாரும் படிக்கிறியா, பேசுதியா, சிரிக்கிறியா, எடுக்கிறியா, எல்லாம் சரிதான். ஆனா இந்த வண்டியில வரது, அந்த பயலுக்கு கூட போன்ல பேசியது, இதெல்லாம் வச்சிருக்கட்டான்னு சொல்லிட்டேன். ஏன்? நான் தான் சொல்லல, அந்த பயலே ஒரு பொறுக்கி பையன். ஐயோ அண்ணி வாங்க அண்ணி, என்ன அங்கேயே நிக்கிறியா? வா சாரா, உன் தம்பியோட ஒரே தலைவலி பாத்துக்கா. ஏன் தலைவலி இருக்கட்டும், உனக்கு தலைவேதனையா இருக்குன்னு தானே சொன்னேன். சூடா காப்பி போட்டு வச்சிருக்கேன், காப்பியை குடிச்சுக்கிட்டேன், சாப்பிட்டேன். அது பிறவைக்கு ஆவி பிடிச்சேன்னு வச்சுக்கான், தலைவலி எல்லாம் பறந்து போயிடும். அப்படியே கடந்து உறங்கிட்டு காலமா எழுமுனியனா தலைவலி கொஞ்சமே இருக்காது. ஆவி பிடிச்சுக்கிட்டு போனை பாத்துக்கிட்டு இருந்தியானா என்னமா கூடிக்கிட்டே தான் இருக்கான். நீ காப்பி குடி, அது பிறவைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடு. இல்லைன்னா சாப்பிட்டுட்டு காப்பி குடிக்கிறியா? இல்ல வேண்டாம், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செய். நீ சாப்பிட ஆரம்பிக்கும் போது நான் தண்ணியை சூடு பண்ணுவேன்ல, அது பிறவைக்கு ஆவி பிடிச்சியானா கரெக்டா இருக்கான். இல்ல வேண்டாம், எனக்கு இப்ப தலைவலிக்கலாம். அண்ணி சிவ எதுக்கு இப்ப ஒரு மாதிரி போறான்? சாரா ஏமா ரொம்ப தலைவலிக்குதான், ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதுக்கு சொல்லட்டான்? இல்ல வேண்டாம், எனக்கு தலைவலி சரியாயிட்டு. கொஞ்சம் முன்னதான் என்னன்னு கேட்டதுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னா. இப்ப பரவாயில்ல, நான் ரூமுக்கு போறேன். சிவ என்னத்துக்கு இப்ப மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு போறான்? அவ எப்ப வந்தாவன்னு கூட கவனிக்கல. நீங்க பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நின்றுக்காவ போல. சரி, அதுக்கு எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு போறா? இந்த வீட்டுக்கு வந்த நாளையில இருந்து ஒரு நாள் கூட எப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போனதில்ல. நீ அண்ணின்னு கூப்பிடியா, உனக்கிட்டே திருங்காம போறா. அவளுக்காண்டிதான் காப்பி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இனிமே சாப்பிட்டதுக்கு பிறகு தண்ணியை சூடு பண்ணலாம் நினைச்சேன். ஒரு தடவை ஆவி பிடிச்சுக்கிட்டு உறங்கினாலே அவளுக்கு தலைவி அதனை பறந்து போயிறான். சும்மா இருங்கம்மா, இவ்வளவு நேரமா வண்டியா திட்டிக்கிட்டே. வண்டியா திட்டினா நானா? பிறவே உங்க ஆவியா? சத்தம் படாதுங்கன்னு சொல்லியே. அவிய அப்பவே கேட்டுக்கிட்டு தான் நின்றுப்பாவ போல. அவளை என்ன சொன்னேன் நான்? அவிய தம்பியை பத்தி தானே நீங்க திட்டிக்கிட்டு இருந்தியா? நான் இல்லாத தோணும் சொல்லலையே. அவை பொறுக்கி வேண்டாம். என்னைய பக்கத்துல இருக்கட்டும், உங்க அப்பாவை பக்கத்துல இருக்கட்டும், உன் அண்ணனை பக்கத்துல இருக்கட்டும், அத்தை மாமா அத்தான்னு சொல்லிக்கிட்டு நல்ல விதமா தான் பேசியான். நான் இது வரைக்கும் அவனை ஒண்ணு திட்டினது இல்லையே. எனக்கு அவனை பொண்ணுங்க விஷயத்துலயும் பொறுப்புன்னு ஒண்ணு சுத்தமா இல்ல. இந்த ரெண்டு விஷயத்துலயும் அந்த பயல எனக்கு கண்ணு போட்டு காணப்படாது. அவன் கூட நீ பேசி சிரிச்சு எடுத்து இருக்கியா, அது சரி. நான் என்னைக்காவது கேட்டிருக்கனா? ஆனா இந்த வண்டியில வரது, போன்ல அவனுக்கு கூட பல்ல இழிச்சிட்டு பேசியது, இதெல்லாம் செஞ்சியனா நான் தட்டி கேட்கதான் செய்வேன். உன் அண்ணன் டிஎஸ்பி இந்த நிலைமைக்கு வரணும்னு அவன் எவ்வளவு பாடுபட்டு படிச்சிருப்பான். இது வரைக்கும் நீ ஒரு அரியர் போட்டிருப்பியா? எல்லோலையும் பொறுப்பே இல்லாதவன் அவன். சாக்கடைன்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தள்ளி தான் போனான். இந்த பயல எனக்கு பிடிக்காததுனால அந்த வீட்டுல இருக்க மத்தவியலா இருக்கட்டும், உன் அண்ணியா இருக்கட்டும், இவ்விய மேல எல்லாம் எனக்கு வெறுப்பு வராது. ஆனா அந்த பையன் ஏதாவது பிள்ளைகளோட கூட பேசிக்கிட்டு நின்னாலோ, பொறுப்பே இல்லாம சுத்திக்கிட்டு தெரியச்சுலே பாக்கச்சுல கோவம் தான் வரும். இந்த பயல நம்பி யாரும் பொண்ணு கொடுக்காம இருந்தாவள்னா சரிதான். ஐயா ஆமா, அவன் சட்டை நீ என்னத்துக்கு போட்டிருந்த? கூட உனட்டு தான் கேட்கேன். அம்மா குளிர்னால எனக்கு ஷிவரிங் ஆரம்பிக்கன்னு உங்களுக்கு தெரியாதா? ஷப்பா காலமா அந்த பயலுக்கு சட்டையை கொடுத்துரு. அது பிறவைக்கு உள்ள பயலுக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தெரிவான், என் சட்டையை ஆசைப்பட்டு வாங்கி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. மா என்னம்மா இப்படி இறங்கிட்டியா? கூட பயலோட பத்தி உனக்கு என்னத்த தெரியும்? இந்த மாதிரி எல்லாம் அடிச்சு விட்டா கெத்தா இருக்கான்னு சொல்லிட்டு அடிச்சு விடுவான்வா. உன் அண்ணன் இப்படி எத்தனை கேஸ பாத்திருப்பான், எத்தனை கேஸ வந்து இங்க சொல்லியிருக்கான் தெரியுமா? அந்த காலேஜ்லயே இந்த கவின பயலுக்கிட்ட இருந்து மட்டும் கொஞ்சம் தள்ளியே இரு. இருந்துட்டா போச்சு. சுனாமியே வந்துட்டு போன மாதிரி தான் இருக்கு. ஐயோ அண்ணி வேற என்டையும் பேசாம போனாவளே. நல்லா போய் பேசி பாப்போமா. போவோம். சாரா என்னத்துக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு போனா? இப்ப நான் அர்ஜுனை திட்டிருந்தேன்னா அவளுக்கு கோவம் வந்திருக்கணும். அதுல ஒரு நியாயம் இருக்குது. இவளை வளர்த்திருக்கான், இவளுக்கு அம்மா அப்பாவே அர்ஜுனு தான். இந்த பயலுக்காண்டி அவ என்னத்துக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு போறான்? என்னைக்குமே இப்படி என்கிட்ட அவன் நடந்துகிட்டது இல்ல. எப்போ இந்த பயல எனக்கு பிடிக்காதுன்னு அவளுக்கு தெரியுமே. சரி, தலைவேதனையா வேற இருந்தா அந்த வேதனையில எதையாவது நினைச்சுக்கிட்டு போறாளா இருக்கான். என்னடி செல்லம்? உங்க அப்பா பாவம் இல்லடி செல்லம், உங்க அப்பாட்ட ரூபாயே இல்ல. பொய்யா? அப்படியா? நிறையனா? காரா? காரை எடுத்து இப்படி இப்படி வச்சாலே அவியலுக்கு ரூபா போகுமா? தெரியாதே. இந்த ஒண்ணுமே தெரியாத மக்குக்கு இனிமே ஆயிராதான் ஒண்ணு ஒண்ணா கத்து தரணும். அது சரி, நீ என்ன பாட்டி கூடல தூங்காம என் கூடல வந்திருக்க? சாரு கதை சொல்லித்தாரா? அது பிறகு உனக்கு எதுக்கு போன? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, கதை சொன்னாதான் சென்னு தூக்கம் வரும்.
ஐரா எங்க அப்பாக்கும் தூக்க வரையில போலாம். அதான் கதை சொல்லு சாரு. நான் உனக்கு மடியில தூங்கன்னு கேட்க வந்திருக்காவ போலாம். அப்படிங்கிற எங்க அம்மா சாமி கிட்ட போயிட்டாவலாம். அதான் எனக்கும் எங்க அப்பாக்கும் கதை சொல்லி தூங்க வைக்க யாருமே இல்ல. எங்க அப்பாக்கு தூக்க வரையில போல சாரு. நீ கதை சொல்லி கொடுத்து தூங்க வைப்பியா? எங்க அப்பா பாவம்ல சாரு. அரா, உங்க அப்பா எதுக்கு வந்திருக்காருன்னு பாத்துட்டு வருவான் வா.